ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 22ஆம் அத்தியாயம். எட்டெழுத்து மகிமை. ஒரு நல்ல கதை என்பது வாழும் உலகிற்கு ஒரு நல்ல ஒழுக்க பாடத்தை கற்பிக்கும் ஒன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது செவிமடுப்பவர்களுக்கு, அதாவது கேட்பவர்களுக்கு, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது உறுதியான பக்தியை கொடுக்கும். வாசகர்கள் ஏமாற்றமடைய மாட்டார்கள் என்று கூற தேவையில்லை. ப்ரகஸ்பதியின் போதனைகளையும் எண்ணங்களையும் பின்பற்றி தேவர்களின் அரசாட்சியை தேவேந்திரன் ஆண்டு வந்தான். அவன் அப்படி இருந்தபோது அது கர்மத்தின் விளைவாகும். அவன் ஏமாற்றமடைந்தான். அவன் தன் வீடு, குழந்தைகள் மற்றும் ராஜ்யம் என அனைத்திலிருந்தும் விலகி இருந்தான். தேவேந்திரனின் இந்த திடீர் ஏமாற்றத்தால் முனிவர்களும் தேவர்களும் கூட ஆச்சரியப்பட்டு வருத்தம் கொண்டனர். யாராலும் எதுவும் கூற இயலவில்லை. தேவேந்திரன் விமானத்தில் ஏறி விடுதலைக்கான விருப்பத்துடன் கைலாசநாதருக்கு சேவை செய்ய ராஜதகிரி என்று அழைக்கப்படும் கைலாச மலைக்கு சென்றான். அங்கு வசிக்கும் பொழுது ஒரு நாள் அவர் மானசா ஏரிக்கு நீராடச் சென்றார். அந்த நேரத்தில் குபேரனின் மனைவி தனியாக அங்கு வந்து ஏரியில் நீராடிக் கொண்டிருந்தாள். அவர் அவளை பார்த்தார். அவள் கண்கள் கன்னங்களைப் போல பெரியவையாக இருந்தன. அவள் மூக்கு சந்திரனை போல இருந்தது. அவளின் மூக்கு துவாரங்கள் எள் பூவை போல இருந்தது. அவள் செவிகள் ஸ்ரீகரை போல இருந்தன. அவளுடைய புருவங்கள் மன்மதனின் வில் போல இருந்தன. அவளுடைய நீண்ட கூந்தல் நீல மாலையை போல இருந்தது, அதாவது நீல மலையின் நிறம் போல இருந்தது. அவளுடைய தேர் வெற்றி கொடியை போல இருந்தது. அவள் ஒரு மரத்தில் நின்று அவளை பார்த்து அவர் எப்போது கரையை அடைந்தார் என்று அவளிடம் கேட்க விரும்பினார். சிறிது நேரம் சென்ற பின்னர் அவள் பட்டு சேலை மற்றும் பட்டு சேலையுடன் அழகிய ஆபரணங்கள் அணிந்து கரைக்கு வந்தாள். நெற்றியில் குங்குமப்பூ பச்சை குத்தி கொண்டு மரத்தின் அடியில் உள்ள பார்வதி தேவி சிலையை வணங்கினாள். அந்த தெய்வீக அழகை கண்டு இவ்வளவு அழகான பெண்ணை கொண்டு இருப்பதில் ஏன் வீண் ஆர்வமின்மை என்று பெருமூச்சு விட்டான். அவன் மன்மதனை முத்தமிட்டான். உடனே குசுமா மயக்கும் அம்புடன் தோன்றி, என்ன ஒரு வரம் திவிஜேந்திரா, உன்னை எதிர்த்து வலியை ஏற்படுத்தும் எதிரி யார்? நான் அவர்களை சமாளிப்பேன் என்றான். மாறா துணிச்சலான மற்றும் புனிதமான குரலில், உனது கொடூரமான குசுமாவின் கோபத்திற்கு ஆளாகாதவர் யார்? உனது மயக்கும் அம்பினால் மயங்கி ருத்ரனை போன்ற ஒரு மனிதன் தன் உடலின் பாதியை மட்டுமே கிரிஜாவுக்கு கொடுத்தான். வேறொருவரை குறித்து ஏன் பேச வேண்டும்? நீ இப்போது குறிப்பிட்ட வேலையை கேளுங்கள். அங்கே உமாதேவியை வணங்கி கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட ஒருவர் என் கவனத்தை ஈர்த்தார். அந்த அழகான பெண்ணை எங்கும் கீழ்ப்படிய செய்ய வேண்டும் என்று திந்திரன் பணிவுடன் கெஞ்சினான். அந்த வார்த்தைகளை கேட்டு மன்மதன் உணர்ச்சி வசப்பட்டான். வஜ்ரபாணி தேவேந்திரன் உதவியை நாடினான். அவன் உடனடியாக அந்த வசீகரத்தை கேட்டு குபேரனின் மனைவி மீது பயன்படுத்தினான். அம்பு பட்டவுடன் தனதாவின் மனைவி தன் வழிபாட்டை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு சில விசித்திரமான அசைவுகளுடன் எழுந்து விசித்திரமான திசைகளில் சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். நான் வருவேன் என்று மன்மதன் ஆச்சரியம் கொண்டான். தேவேந்திரன் மெதுவாக நடந்து சென்று அவளிடமிருந்து சில மீட்டர் தொலைவில் நின்றான். அந்த அழகான பெண் தேவேந்திரனை பார்த்தாள். அவளுக்கு ஏதோ கூற வேண்டும். ஒரு புன்னகை, பரிதாபமான பார்வை, ஒரு கூச்சம். காமத்தின் சத்தத்தை கேட்ட பிறகு தன் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிறாரா என்ன? அவளுடைய அம்சங்களை கண்ட தேவேந்திரன் அவளை சற்று நெருங்கி வந்து, புவன மோகினி, நீ யார்? உன் பெயர் என்ன? பிலோலக்ஷி என்று கேட்டான். அதை கேட்டதும் அந்த பெண் மிகுந்த அதிருப்தியுடன் துள்ளி குதித்து, மாதவதி, மதனா, நான் குபேரனின் மனைவி. என் பெயர் சித்திரசேனா. அன்னை பார்வதி தேவியை செய்யப்படும் பூஜையான கிரிஜா பூஜையிலிருந்து என்னை மீட்டு வந்த அழகான புவன சுந்தரா,
தாம் யார் என்று மெல்லிய கிளி போன்ற குரலில் கேட்டாள். இந்திரன் தன் கதையை கூறி, அழகு, உன்னால் நான் இங்கே பைத்தியமாக அலைந்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து என்னை ஆசீர்வதியும் என்றான். அவள் கைகளை நீட்டினாள். மருவின் அம்பினால் தாக்கப்பட்ட சித்திரசேனன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் திரும்பி வந்து கூண்டில் உள்ள கிளியைப் போல தேவேந்திரனின் அணைப்பில் மூழ்கினாள். மன்மதனின் அழகால் சூழப்பட்ட தேவேந்திரன் முக்தியை விட மாதவதியின் அணைப்பை விரும்பினான். அவன் தன்னை தாழ்வாக உணர்ந்தான். அவளையும் விமானத்தில் ஏற்றி சென்றான். யாருக்கும் தெரியாமல் மந்தாரகிரி, அதாவது மந்தார மலை குகையின் அழகிய பகுதிக்கு அழைத்துச் சென்றான்.